அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்ப ஏற்கனவே விஜய் அவர்கள் பெரம்பூர்ல தான் நிக்க போறாரு. அதுக்கு ஒரு வார் ரூம் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அத இன்னைக்கு திறந்து வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான தமிழக வெற்றிக் கழக நியூஸ்கள் இருக்கு. நெறைய மைனஸ் நியூஸ் இருக்கு. அத பத்திலாம் நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். நம்ம சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அந்த வார் ரூம் மேட்ரு ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரம்பூர்ல ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு திறந்து வைக்கிறாங்க. திறந்துட்டு அங்க ஒரு பூஜை அப்படின்ற மாரி வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே சொன்ன மாரி கொடுங்கையூர் அடுத்து கண்ணதாசன் நகர்ல ஒரு பங்களா ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் அங்கு வந்து 2 நாள் பெரம்பூர்ல இருந்து அதுக்கான வேலைகள்லாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26 அதாவது நாளைக்கு நிர்வாகிகளுடைய செயலாளர்களுடைய ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருப்போம். அதே போல 27 பார்த்தீங்கன்னா முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 110 பேருக்கான வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது இன்னைக்கு அதுதான் வந்து ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து வேட்பாளர் பாதி பேர் அறிவிச்சிருக்காங்க. உத்தேச பட்டியலாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து நம்மளும் நிறைய பேரோட பேர் சொல்லியிருப்போம், அவங்களோட தொகுதியும் சொல்லியிருப்போம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்கள் 27ஆம் தேதி மாமல்லபுரத்தில் இருக்கிற அந்த 4 பை சரட்டன் ஹோட்டல் அங்கே வச்சுட்டு 110 பேருக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படின்றது ஒன்று நடக்க போகுது. இப்போ 110 பேர் அறிமுக கூட்டம் அப்படின்போது பாக்கி இருக்கிற 134 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 110 பேர் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார், செங்கோட்டையன் அவர்கள், விஜய் இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான அதாவது நட்சத்திர அந்த வேட்பாளர்கள் அப்படின்ற ஒரு 20 பேருக்கானது முடிஞ்சதுக்கு அப்புறமா பாக்கி இருக்கிறவங்கள அறிவிச்சிருவாங்க. மிச்சம் இருக்கிற 134ல் கண்டிப்பாக 64 பேர் வந்து நிப்பாட்டி தான் வைக்கிறதா இருக்காங்க. ஏன் அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதவர்ஜுனா அவர்கள் எழும்பூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் சில பேர் வந்து டிவிகேக்கு வரதா இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கா அப்படின்றது இன்னும் டீட்டெயில் தெளிவாக வரல. இருந்தாலும் கூட சில பேர் அப்படின்னும் போது பழைய கட்சியில இருந்து வந்தவங்க, சில கட்சிகளோட மூத்த நிர்வாகிகள். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும், ஓபிஎஸ் ஆதரவாளர் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட கேட்ட தொகுதிகள், இந்த மாதிரி பரிசீலனையில் இருக்க தொகுதிகள், இது நிறையா வந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் ஒதுக்குறதா இருந்தால் கூட 64 சீட்டு அப்படின்றது நிப்பாட்டி வைக்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருந்து சில மைனஸ் நியூஸ் நிறையா வந்து இன்னைக்கு டிவிகே சைடில் வந்துட்டே இருக்கு. உதாரணத்துக்கு மதுரை மத்திய தொகுதியில் இருக்கிற செயலாளர் எஸ்ஆர் தங்கப்பாண்டியன் மீது பயங்கரமான குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லாணை அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்திருந்துச்சு. பெண்களை கேலி கிண்டலாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான நியூஸ் வந்துருந்துச்சு. அதுக்கான அதாவது தெளிவாக விளக்க வீடியோவே நான் அதில் சொல்லியிருப்பேன். அந்த பெண்கள் வந்து இன்னைக்கு கல்லணை அவர்களை தடுத்து வேற ஒருத்தரை வந்து செயலாளர்களை கொண்டு வரதுக்காக சில நாடகம்லாம் ஆடியிருப்பாங்க. அது போக இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் சில நடந்திருக்கு. அதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ எஸ்ஆர் தங்கப்பாண்டியன் அவர்களுடைய மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் அணியை சேர்ந்த ஷர்மிளா அப்படின்னு ஒரு நபர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மேலடிய பொறுப்பு அப்படின்றத வாங்குறதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற நகை பணங்கள்லாம் விற்றுட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக தன்னோட வீட்டில் இருக்கிற பிரிண்ட்ரு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வந்து சேர்த்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அவரோட கணவர் பேரை. அது போக பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கணும், இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஆர் தங்கப்பாண்டியன் அவர்கள் கேட்டதாகவும், இவங்க அதுக்காகவே இன்னும் கொஞ்சம் நகைகள்லாம் வச்சு அடகு வச்சு அதுக்கப்புறம் விற்று ஒரு 16 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவும் கொடுத்ததாகவும் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த அரசியல் விமர்சகர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த நியூஸும் சரி அசை போடுறதுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து மைனஸாக போன நியூஸ் இதுதான். ஆக மொத்தம் 26 லட்சம் ரூபாய் வந்து என்னை ஏமாத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக தற்கொலைக்கு முயன்று அவரோட கணவர் இன்னைக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்து காமிச்சு பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றி நம்ம பேச முடியாது. ஏன்னா இது அப்படியே வழக்கு காவல்துறைக்கு போயிருக்கு, அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ எஸ்ஆர் தங்கப்பாண்டியன் மீது இப்போ வந்திருக்கிற குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் பதவிக்காக அதிகமாக பணம் வாங்குறாரு, மேடைகளில் வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும்னா அதுக்கு 10,000 ரூபாய் வாங்குறாரு, புசி ஆனந்த் அவர்களை பேச வைக்கணும்னா காசு கேட்குறாருன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான நியூஸ் வந்து இன்னைக்கு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை கண்டிப்பாக நம்ம தெளிவாக, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் சைடில் வந்து பேசுகிறோம் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிற ஒரு தப்பாக நடக்கிறதே நம்ம வந்து முட்டு கொடுத்து பேசணும் அப்படின்றது கிடையாது. இது கண்டிப்பாக எந்த அளவுக்கு உண்மை தலைமை வரைக்கும் இது போகுதா, விஜய் அவர்கள் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் டைம், விஜய் அவர்கள் வந்து வேட்பாளரை அறிவிக்கிற ஒரு டைம். இந்த டைமில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் கிளம்புது. இப்போ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் நம்மளுடைய ஒருத்தர் சுமந்த்னு நினைக்கிற அவர் பேர்,
சுதர்சன் வந்து ஒருத்தர் வெட்டிலாம் புடுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அருவாய் வச்சு மயனும் அப்பாவும் சண்டை போட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இப்போ இந்த வேட்பாளர்கள் கூட்டம் அறிவிக்க போகும்போது இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வருது அப்படின்னா, இது கண்டிப்பா வந்து யோசிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா, இன்னைக்கு திமுக சைட்லேருந்தும் சரி, அதிமுக சைட்லேருந்தும் சரி, வேட்பாளர்களை விலைக்கு வாங்குற நிலைமை அப்படின்றது ஒண்ணு உருவாகிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. சில பேர் விலைக்கும் போயிட்டு இருக்காங்க. இது வந்து மறைமுகமா நடந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் எப்ப வேணாலும் போயிருவாங்கன்ற நிலைமையில இருக்காங்க மாற்றுக் கட்சிகள் எல்லாம். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊழலையும் ஒழிக்க வந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி வந்து மைனஸ் நியூஸ் வரும்போது கண்டிப்பா வந்து மக்களுக்கு என்ன தோணும், என்னடா அது ஊழலை உழைக்க வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல செங்கிப்பட்டியில நடந்த அந்த நிர்வாகிகள் கூட்டத்தின் போது ஒரு பையன் வந்து உயிரிழந்திருக்காரு. நேற்று தான் முந்தானேத்து இறந்திருக்காரு. அதுக்கான நேற்று நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். 19 நாள் கழிச்சு அந்த பையன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தாருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று பூரா நியூஸில் உருட்டுனது என்ன விஷயம், யாருமே போய் டிவிக்கு சைட்லேருந்து பார்க்க கூட இல்லை அப்படின்றது. அந்த பையன் அடிப்பட்ட உடனே புஷி ஆனந்த் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அது போக அங்கே இருக்கிற நிர்வாகிகள் பூராமே அந்த பையனோட கூடவே இருந்திருக்காங்க. நேற்று விஜய் அவர்கள் அவங்களோட அப்பாவுக்கு வீடியோ கால் மூலியமாக ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காராம். இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. அது போக கட்சி சார்பிலேருந்து நிதி உதவியும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த பையனுக்கு அந்த உடலை எடுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நிர்வாகிகள்லாம் கூட இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது யாருமே சொல்லப்படாத நியூஸாக இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒவ்வொன்றும் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவே வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் களமும் சரி, ஒட்டுமொத்த மீடியாக்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன் இன்னைக்கு வந்து இப்போ வேட்பாளர் கூட்டம் 27ஆம் தேதி விஜய் அவர்கள் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ 110 பேருக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்க. கண்டிப்பாக ஒரு சில பேரோடைய நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களோட பேர் வராமல் கூட இருக்கலாம். தான் இந்த இடத்துக்கு வேட்பாளர் வரப்போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவ தவிர்த்து வேற யாராவது விஜய் அவர்கள் போடலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையானது கண்டிப்பா பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு புது கட்சியிலையுமே இது நடந்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து பதவி வரலன்னு சொல்லிட்டு 10 லட்சம் பேர் இருந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் 2.5 லட்சம் பேருக்கு தான் பதவி கொடுக்க முடியும்னு சிடி நிர்மல்குமார் அவர்களே சொல்லியிருப்பாங்க. அப்போ நிறைய பேருக்கு மனஸ்தாபம் கண்டிப்பாக வரதான் செய்யும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிற நிர்வாகிகளுக்கு கண்டிப்பாக 234 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களும் சில பேர் இருக்காங்க. இதே பஞ்சாயத்து தான் புதுச்சேரியில் நடந்துச்சு. மாற்றுக் கட்சியிலேருந்து பிஜேபியிலேருந்து வந்த ஒருத்தர், அதிமுகலேருந்து வந்த ஒரு மேம் ஒருத்தவங்க, அது போக டிஎம்கேலேருந்து வந்த ஒருத்தர், இவங்களுக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம் கொடுத்த உடனே கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே புஷி ஆனந்த் எங்கள்கிட்ட காசு வாங்குறாரு, பல கோடி ரூபாய் நாங்கள் ஏமாந்த போகிறோம், மாற தயாராக இருந்தோம், அப்படி இருந்தும் கூட எங்களை வேட்பாளர் பட்டியலில் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காசு கொடுக்கறதுக்கும் தயாராக இருந்தோம்னா அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தப்பு வருதுன்னா அதை வந்து அவங்களுக்குள்ளேயே மூடி மறைக்காமல் இதை ஏன் கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருது. அப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இவங்க மாற்றுக் கட்சிக்கு வேலை போய் அங்கேருந்து சொல்லிக் கொடுக்குற வேலைகள்லாம் செய்கிறாங்களோ, இல்லை ஸ்பை மாதிரி வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு பயணிக்கிற மாதிரி பயணித்து கடைசி கட்ட நேரத்தில் விட்டுட்டு கலண்டு போயிடுவாங்களோ. ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து புதுச்சேரி அரசியல் களமும் சரி, தமிழக அரசியல் களமும் சரி எந்த அளவுக்கு பயப்படுறாங்க, மாற்றுக் கட்சிகளில் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த மாதிரிலாம் வந்து இப்போ மாவட்ட செயலாளர்கள் வேலையே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுன்னு வரும்போது ஒருவேளை நாளைக்கு அவர் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆனதுக்கு அப்புறமும் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்றது இன்னைக்கு கண்டிப்பாக யோசிச்சு பார்க்குற நிலைமை. இதுக்கு கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றது நம்ம சைட்லேருந்து சொல்லணும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல தன்னோட ஊர்களில் நிறைய பேர் இடத்துல வேலை நடக்கவே இல்லை, ஒரு போஸ்டர் ஓட்டலை, ஒரு துண்டு பிரசுரங்கள் கூட இன்னும் கொடுக்காம இருக்காங்க, மக்களிடையே விசில் சின்னத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கலை, வேலை நடக்கலை, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் அந்த கமெண்ட்ல சொல்லி நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக இதை தலைமை வந்து கண்ணுக்கு எடுத்து பார்த்து மதுரையை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இன்னைக்கு மதுரை மாவட்டம் அப்படின்றது அதிமுக மற்றும் திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டை அப்படின்றது இன்னைக்கு நம்ம சொல்லி இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒட்டுமொத்த மதுரையும் சரி, விஜய் அவர்கள் மதுரை பானபத்தி மாநாட்டில் பேசினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி, சோழவந்தான் வந்து தனி தொகுதி, இவங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கும்போது இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரி மோசமான நிலைமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அந்த ஒரு வேட்பாளர் பட்டியல் வந்துச்சு. அதே மதுரை மத்திய தொகுதியில் இன்னைக்கு எஸ்ஆர் தங்கப்பாண்டியன் குற்றச்சாட்டு வந்திருக்கிற அதே தொகுதியில் செல்லூர் ராஜு, இந்த மாதிரி அவங்களுக்கான அது வந்து வெற்றி வாய்ப்பை அதிகமாக தேடி கொடுத்துரும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும்.
கண்டிப்பாக இதை தலைமை வந்து முடிவெடுக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்து. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இதுக்கு நேற்று சாயந்தரம் போட்ட வீடியோவில் அதிகமாக கமெண்ட் வந்துருந்துச்சு. அக்கா அந்த மாதிரி வந்து மாவட்ட செயலாளர் மேலே வந்து பயங்கரமாக குற்றச்சாட்டு வருது, முட்டு கொடுக்க போறீங்கலாம் கேட்டீங்க. நான் எப்போவுமே முட்டு கொடுக்க மாட்டேன். தப்பு நம்மளோட கட்சியில் நடந்தாலும் அதை கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து இருக்கோம். இதுதான் கேட்குறோம் அப்படின்றது தான் நியாயம். இதுக்காக வந்து நீங்கள் நம்மளை என்னை திட்ட போகிறீங்க அப்படின்னா கூட கமெண்ட்டில் திட்டிட்டு போங்க, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன தப்பு நடந்தாலும் கண்டிப்பாக இதை தலைமை விசாரிக்கணும் அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி நான் உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்காரு. இதுக்கு கீழே இருக்கிற தலைமை அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்போ அவங்க மேலே பாலியல் குற்றச்சாட்டுகள் வரைய வரும்போது இன்னைக்கு அவரால் ஒன்றுமே பண்ண முடியாமல் தான் இருக்காரே தவிர அவர் வந்து பதவி நீக்கியோ தண்டனை கொடுத்தோ ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அப்போ இதுக்கு நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக வந்தால் கூட கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் ஒழுங்காக இருந்தால் தான் மேலேருந்து கிடைக்கிற அந்த ஒரு நல்லது அப்படின்றது பாமர மக்களுக்கும் போய் சேரும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. இங்கே முதல்வராக இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள்லேருந்து அடிமட்டத்தில் இருக்கிற உறுப்பினர் வரைக்கும் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் கட்சி கண்டிப்பாக கட்சியோட அடிப்படை நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு உங்களுக்கு பில்டிங் சொன்ன மாதிரி தான் ஒரு அஸ்திவாரம் அப்படின்றது நல்லா இருந்தால் தான் பில்டிங் நிற்கும் அப்படின்றது தான் உண்மை. இன்றைக்கி இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிற இந்த ஒரு டைமில் இந்த மாதிரியான மைனஸ் நியூஸ் வர்றது கண்டிப்பாக மக்களிடையே வந்து ஒரு குழப்பத்தை கொடுக்கும். இதுக்கு கண்டிப்பாக கட்சி தலைமை முடிவெடுத்து உடனடியாக அவங்களோட துறை ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்குருவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இவர் மேலே தான் குற்றச்சாட்டு, இவர் மேலே இல்லை, இவர் நல்லவர் ஆனால் கூட குற்றம் சாத்துறாங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு குற்றமும் வரும்போது அதுக்கான பின்னணியை ஆராய்ஞ்சு நம்ம பதிலும் கொடுத்துட்ருக்கோம். குற்றம் இல்லாதவர்கள் மேலேயும் குற்றம் வருது, அதையும் களையெடுக்கப்படணும். குற்றம் இருக்கிறவங்களும் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய விழிப்புணர்வு வீடியோ. நம்ம வீடியோவை தயவு செஞ்சு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஏரியாக்கள்லையும் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.